வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நாம் சூப்பராக ஒரு துவையல் ஒன்று பண்ணுவோம். தேங்காய், வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் சேர்த்து செய்வோம். செமையாக இருக்கும். நம்ம எப்போவுமே சாம்பார், குழம்பு இப்படியே ஏதாவது ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இது செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் ஒரு மூடி எடுத்து கீறி வச்சுருக்கேன். வரமிளகா 4 வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் கிட்ட எடுத்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன பிட்டு ஒன்று வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் கொழுந்து கருவேப்பிலையாக 2 குச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வதக்கும் போது நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து வதக்கலாம். தேங்காய் எண்ணெய் செய்யும் போது டேஸ்ட்டு அதிகமாகவே கிடைக்கும். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. உளுந்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் சேர்க்கும்போது நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம், தேங்காய், வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தனித்தனியாக போட்டு வதக்கணும் அவசியம் இல்லை, சேர்த்து வச்சு வதக்கிக்கலாம். இது நம்ம வதக்கி செய்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 2-3 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது புளியும் கூட சேர்க்குறோம் இல்லைங்களா? புளி சேர்த்தாலே எதுவுமே கெடாது. தேங்காய் ஒரு பாதி அளவு நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஏன்னா கருகிடக்கூடாது. இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புளியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த மல்லித்தலையை அதில் சேர்த்து வதக்கி விடுங்க. மல்லித்தலையை முன்னாடியே சேர்த்துட வேண்டாம். ஃபைனலாக சேர்க்கும்போது அதோடய வாசனை அப்படியே கிடைக்கும். இப்போ தேவையான அளவு 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இதை ஜாரில் வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். இது அம்மிக்கல்ல அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க அம்மியிலே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. சூப்பராக தேங்காய் வெங்காய துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளிச்சாறு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது கூட நெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.